மங்களம் உண்டாகட்டும். நீங்கள் இன்று சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் எங்கோ ஒரு புள்ளியில் உங்கள் கடந்த காலம் உருவாக்கிய நிழல்கள் என்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்ததுண்டா? விண்வெளியில் ஒரு நட்சத்திரம் மறைந்து போனாலும் அதன் ஒளி பல ஆண்டுகள் கழித்து பூமியை வந்தடைவது போல உங்கள் பழைய தோல்விகளின் அதிர்வுகள் இன்னும் உங்கள் எதிர்கால பாதையை மறைத்துக் கொண்டிருக்கின்றன. இன்று நாம் பேசப்போவது அந்த குவாண்டம் நிழல்களை எப்படி அகற்றுவது என்பதை பற்றித்தான். உங்கள் பாதையில் இருக்கும் இருளை நீக்காமல் நீங்கள் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் இலக்கை அடைய முடியாது. இன்று உங்கள் காலத்தின் தடத்தை மாற்றி ஒரு புதிய ஒளிமயமான பாதையை உங்கள் அணுக்களின் மூலம் நாம் செதுக்கப் போகிறோம். குவாண்டம் இயற்பியலில் வெற்றிடம் என்பது வெறும் காலியான இடம் அல்ல. அது எண்ணற்ற வாய்ப்புகள் நிறைந்த ஒரு ஆற்றல் களம். உங்கள் வாழ்வில் நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது ஏற்கனவே அந்த வெற்றிடத்தில் ஒரு அதிர்வாக காத்திருக்கிறது. ஆனால் உங்கள் பழைய கசப்பான நினைவுகள் அந்த வெற்றிடத்தை ஆக்கிரமித்துக் கொள்வதால் புதிய வாய்ப்புகளால் உள்ளே நுழைய முடிவதில்லை. பழைய குப்பைகளை அகற்றாத வீட்டில் புதிய பொருள்கள் வந்து சேராது என்பது காலத்தின் விதி. உங்கள் அணுக்களில் தேங்கியிருக்கும் அந்த பழைய நிழல்களை இப்போதே வெளியேற்றுங்கள். அப்போதுதான் பிரபஞ்சத்தின் மகா செல்வம் உங்கள் வெற்றிடத்தை நிரப்பத் தொடங்கும். இதோ ஒரு முற்றிலும் புதிய உதாரணம். ஒரு ஓவியர் ஒரு பழைய காகிதத்தில் படம் வரையத் தொடங்குகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த காகிதத்தில் ஏற்கனவே சில கிறுக்கல்கள் இருந்தால் அவர் எவ்வளவு அழகான ஓவியத்தை வரைந்தாலும் அந்த பழைய கிறுக்கல்கள் அதன் அழகை கெடுக்கும். உங்கள் வாழ்க்கை என்ற அந்த பக்கத்தில் உங்கள் கடந்த கால ஏமாற்றங்கள் கிறுக்கல்களாக இருக்கின்றன. அந்த பக்கத்தையே மாற்றிவிட்டு ஒரு புதிய வெள்ளைத்தாளை உங்கள் அணுக்களில் உருவாக்குங்கள். நான் இப்போது ஒரு புதிய தொடக்கம் என்ற அந்த தெளிவு உங்கள் அணுக்களில் ஒரு புதிய ஒளியை பாய்ச்சும். அந்த ஒளி உங்கள் எதிர்காலத்தை ஒரு காவியமாக மாற்றும். நமது அணுக்கள் காலத்தை சேமித்து வைக்கும் ஒரு கருவி போன்றவை. நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பண இழப்பை சந்தித்திருந்தால் அந்த இழப்பின் வலி உங்கள் அணுக்களில் ஒரு அதிர்வு தழும்பு போல பதிந்திருக்கும். நீங்கள் மீண்டும் ஒரு பெரிய லாபத்தை அடைய முற்படும்போது அந்த தழும்பு உங்களை அறியாமல் உங்களை தடுக்கும். அந்த தழும்புகளை இப்போதே குணப்படுத்துங்கள். அந்த பழைய காலம் முடிந்துவிட்டது, இப்போது என் காலம் தொடங்கிவிட்டது என்று உங்கள் அணுக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் பழைய மனிதராக இருக்கும் வரை புதிய மாற்றங்கள் நிகழாது. உங்கள் அணுக்களை இப்போதே மறுசீரமைப்போம். இதோ ஒரு நவீன கால அறிவியல் உதாரணம். ஒரு செயற்கைக்கோள் பூமியை சுற்றி வரும்போது அது ஒரு குறிப்பிட்ட பாதையை தொடர்ந்து பின்பற்றும். அந்த பாதையை மாற்ற வேண்டுமென்றால் அதற்கு ஒரு புதிய ஆற்றல் உந்துதல் தேவை. உங்கள் வாழ்க்கை இப்போது வறுமை என்ற ஒரு பாதையில் சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த பாதையை உடைத்துவிட்டு பெருமகிழ்ச்சி மற்றும் செல்வம் என்ற புதிய பாதைக்கு நீங்கள் மாற வேண்டும். அதற்கு உங்கள் எண்ணங்களில் ஒரு மாபெரும் வெடிப்பை குவாண்டம் பர்ஸ்ட் நிகழ்த்துங்கள். நான் இந்த பழைய பாதையில் இருந்து இப்போது வெளியேறிவிட்டேன் என்று உறுதியாகச் சொல்லுங்கள். அந்த ஒரு உறுதி உங்கள் வாழ்வின் திசையையே மாற்றி அமைக்க போதுமானது. உங்கள் ஆழ்மனதில் உள்ள அந்த பற்றாக்குறை என்ற நிழல்தான் உங்களுக்கு வரும் வாய்ப்புகளை மறைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு இருட்டான அறைக்குள் அமர்ந்து கொண்டு வெளிச்சம் இல்லை என்று புலம்புவது போல உங்கள் பழைய நினைவுகளுக்குள் அமர்ந்து கொண்டு வாய்ப்புகள் இல்லை என்று சொல்கிறீர்கள். கதவை திறந்து வெளியே வாருங்கள். பிரபஞ்சம் ஒரு மாபெரும் ஒளிக்கூடம். அங்கே உங்களுக்கு தேவையான அத்தனை செல்வங்களும் கொட்டி கிடக்கின்றன. நான் இப்போது ஒளியை தேர்ந்தெடுக்கிறேன் என்று மௌனமாக ஆணையிடுங்கள். அந்த ஆணை உங்கள் அணுக்களில் ஒரு புதிய காந்த விசையை உருவாக்கும். அந்த விசைதான் உங்கள் அதிர்ஷ்டத்தை தேடி பிடிக்கும். சந்தேகம் என்பது உங்கள் காலத்தின் தடத்தை சிதைக்கும் ஒரு கருந்துளை போன்றது. நீங்கள் ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் போது சந்தேகம் அதை அப்படியே விழுங்கிவிடும். ஒரு செடி வளர தேவையான சூரிய ஒளியை ஒரு மேகம் மறைப்பது போல உங்கள் வெற்றியை சந்தேகம் மறைக்கிறது. அந்த மேகங்களை கலைக்கும் அதிகாரம் உங்கள் ஒரு சொல்லிற்கு இருக்கிறது. என் வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்று ஆணித்தரமாகச் சொல்லுங்கள். உங்கள் சொல்லில் ஒரு அதிகாரம் இருக்கட்டும்.
அந்த அதிகாரம் உங்கள் அணுக்களின் அதிர்வை சீரமைக்கும். உங்கள் சொல்லே உங்கள் எதிர்காலத்தின் வழிகாட்டி என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். பணத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் அந்த பயம்தான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய நிழல். பணம் என்பது உங்களை விட்டு ஓடும் ஒரு பொருள் அல்ல, அது உங்களை வந்து சேர துடிக்கும் ஒரு ஆற்றல். பணம் சம்பாதிப்பது பெரும் போராட்டம் என்ற அந்த பழைய கதையை இப்போதே கிழித்து எறியுங்கள். பணம் என்பது காற்றில் பரவியிருக்கும் பிராணவாயுவைப் போல அபரிமிதமானது. நீங்கள் அதை சுவாசிக்கத் தொடங்கினால் போதும். நான் பணத்தின் அதிர்வெண்ணில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உங்கள் வேலைகளில் ஒரு புதிய வேகம் பிறக்கும். அந்த வேகம்தான் உங்கள் செல்வத்தின் ஊற்றுக்கண். உங்கள் அணுக்கள் இப்போது செழிப்பை சுவாசிக்கத் தொடங்கிவிட்டன. மற்றவர்கள் உங்களை மதிப்பிட அனுமதிக்காதீர்கள். உங்கள் மதிப்பு என்ன என்பதை உங்கள் அணுக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். உலகம் உங்களை ஒரு சாமானியனாக பார்க்கலாம், ஆனால் உங்களுக்குள் ஒரு மாபெரும் அதிகாரம் ஒளிந்து கிடக்கிறது. ஒரு சாதாரண கரித்துண்டு தான் காலப்போக்கில் வைரமாக மாறுகிறது. நீங்களும் ஒரு வைரமாகச் செதுக்கப்பட்டு வருகிறீர்கள். என் மதிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்ற அந்த தெளிவு உங்கள் பேச்சில் இருக்கட்டும். மற்றவர்களின் விமர்சனங்கள் உங்கள் மௌனத்தை சிதைக்க வேண்டாம். உங்கள் மௌனம்தான் உங்கள் பலம். அந்த பலம்தான் உங்கள் காலத்தின் தடத்தை மாற்றியமைக்கப் போகிறது. காலையில் எழுந்ததும் உங்கள் பழைய கஷ்டங்களை ஒரு நிமிடம் கூட நினைக்காதீர்கள். பழைய நினைவுகள் உங்கள் அணுக்களில் உள்ள ஆற்றலை உறிஞ்சிவிடும். ஒரு குவாண்டம் அதிகாரி காலையில் எழுந்ததும் ஒரு புதிய உலகத்தை படைப்பான். இன்று என் வாழ்வில் மகா ஒளி பிறக்கும், இன்று நான் காணும் ஒவ்வொன்றும் எனக்கு லாபமாக மாறும் என்று உங்கள் அணுக்களுக்கு ஆணையிடுங்கள். உங்கள் காலை நேரத்து துடிப்புதான் அந்த நாளின் வெற்றிக்கான விசை. உங்கள் வரைபடத்தை நீங்களே மாற்றுங்கள். கவலைகளை காற்றில் பறக்க விட்டுவிட்டு உங்கள் அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுங்கள். காலையில் ஒளியாக இருந்தபோது மாலை வெற்றி தேடி வந்தது என்பது உண்மை. குழப்பம் என்பது உங்கள் ஆற்றல் மண்டலத்தில் பழைய காலத்தின் நிழல்கள் நடத்தும் ஆட்டம். அந்த ஆட்டத்திற்கு நீங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்காதீர்கள். முதலில் அமைதியாக இருங்கள். அமைதியில்தான் அண்டவெளியின் குரல் கேட்கும். தடாகத்தின் நீர் அமைதியாக இருந்தால்தான் அதில் நிலவின் பிம்பம் தெரியும். உங்கள் மனம் அமைதியாக இருந்தால்தான் அந்த ஒரு புதிய வாய்ப்பு உங்கள் கண்ணுக்கு தெரியும். அமைதியான மனதிற்குள் மட்டுமே செல்வச் செய்திகள் தெளிவாக கேட்கின்றன. கவலைகளை நிறுத்துங்கள். அப்போதுதான் பிரபஞ்சத்தின் அந்த பேரதிர்வு உங்கள் அணுக்களோடு கைகோர்க்கும். உங்கள் அணுக்களில் ஒரு புதிய தெளிவு பிறக்கட்டும். உங்கள் உடலில் உள்ள 70% நீர் உங்கள் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஏற்ப தன் வடிவத்தை மாற்றுகிறது. நீங்கள் பழைய தோல்விகளை நினைக்கும் போது உங்கள் உடலின் நீர் மூலக்கூறுகள் இருள் அடைகின்றன. இது உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும், உங்கள் முகப்பொலிவை குறைக்கும். நீங்கள் நான் ஒரு புதிய சரித்திரம் என்று சொல்லும்போது உங்கள் DNA வலிமை பெறுகிறது. உங்கள் சொல்லே உங்கள் செல்வம். உங்களை உருவாக்குவதும் உங்களை அழிப்பதும் உங்கள் நாவிலிருந்து வரும் சொற்கள்தான். பலவீனமான சொற்களை இப்போதே ரத்து செய்யுங்கள். நான் ஒரு அதிகாரி, என் சொல்லே சட்டம் என்று பிரகடனம் செய்யுங்கள். இதுவே உங்கள் பொற்காலத்தின் முதல் படி. வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படும் சவால்கள் உங்கள் பழைய நிழல்களை எரிக்க வந்த தீப்பொறிகள். கஷ்டங்கள் வரும்போது நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், அவை உங்கள் பழைய கர்ம வினைகளை துடைத்து எரிய வந்த வாய்ப்புகள். ஒரு தங்கத்தை உருக்கினால்தான் அதில் உள்ள அழுக்குகள் நீங்கி அது தூய தங்கமாக மாறும். உங்கள் வாழ்வின் சோதனைகளும் உங்களை தூய்மைப்படுத்தவே வருகின்றன. இந்தச் சவால் என் வெற்றிக்கான ஏணி என்று சொல்லுங்கள். அந்த நிமிடம் உங்கள் கஷ்டம் ஒரு மாபெரும் வாய்ப்பாக உருமாறும். இதுவே அணுக்களின் உலகில் நடக்கும் மகாவிந்தை. சவால்களை கடந்தபோதுதான் சாம்ராஜ்யம் பிறந்தது என்பது அனுபவம். வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கிறது, இதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் எதை உற்று நோக்குகிறீர்களோ அதுவே உங்கள் நிஜமாக மாறுகிறது. உங்கள் பிரச்சினைகள் உங்கள் முன்னால் நிற்பதற்கு காரணம் நீங்கள் இன்னும் பழைய நிழல்களையே பார்த்து கொண்டிருப்பதுதான். கவனத்தை ஒளியின் பக்கம் திருப்புங்கள்.
அப்போது அந்த பழைய நிழல்கள் மெல்ல மெல்ல மறைந்து போவதை நீங்கள் காணலாம். நிழல்களை விட்டு விலகி ஒளியை கவனித்தபோது வழிகள் திறந்தன என்பது ஒரு குவாண்டம் உண்மை. நீங்கள் எதை ஆழமாக கவனிக்கிறீர்களோ அதுவே உங்கள் பிரபஞ்சத்தில் வேர்விடும். உங்கள் கவனமே உங்கள் மகா அதிகாரமாகும். உங்களுள் இருக்கும் அந்த குவாண்டம் பிடிவாதம் விழித்துக் கொள்ள வேண்டிய தருணம் இது. ஒரு சிறு குழந்தை ஒரு பொம்மைக்காக அடம்பிடிப்பது போல உங்கள் லட்சியத்தின் மீது ஒரு தீவிரமான பிடிவாதம் இருக்க வேண்டும். இந்த வெற்றி எனக்கு உரிமையானது என்ற அதிர்வை உங்கள் அணுக்களில் உருவாக்குங்கள். பிரபஞ்சத்திடம் ஒருபோதும் கெஞ்சாதீர்கள். ஒரு உயர்ந்த அதிகாரியைப் போல உரிமையோடு உங்கள் பங்கை கேளுங்கள். வாரிசுகளுக்கு சொத்தில் பங்கு உண்டு. அந்த உரிமையை நிலைநாட்ட துணிச்சலான ஒரு குரல் தேவை. செல்வம் எனக்கு உரிமையானது என்று உங்கள் அணுக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுவே உங்கள் வாழ்வின் புதிய வரைபடமாகும். முன்பு நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பது இப்போது ஒரு பொருட்டே அல்ல. இந்த வினாடி நீங்கள் எதைச் செய்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரே சக்தி. உங்கள் கடந்த கால தோல்விகளை ஒருபோதும் உங்கள் தோளில் சுமந்து திரியாதீர்கள். அவை பழைய செய்தித்தாள்களைப் போல பயனற்றவை. கடந்த காலச் சுமைகளை இறக்கி வைத்ததும் நடையில் வேகம் பிறந்தது என்பது அனுபவம் சொல்லும் பாடம். இன்று ஒரு புதிய செய்தியை உருவாக்குங்கள். உங்கள் டிஎன்ஏவில் உள்ள ஒவ்வொரு மூலக்கூறும் வெற்றிக்காக மட்டுமே துடிக்க வேண்டும். நீங்கள் ஒரு அதிசயம் நிகழ்த்தப் போகும் ஒரு மகா சக்தி. பழைய நிழல்களை இப்போதே எரித்து விடுங்கள். இந்த உலகத்தில் எதுவுமே தற்செயலானது அல்ல. உங்கள் வாழ்வின் பழைய தடத்தை மாற்றி அமைக்கத்தான் நீங்கள் இந்த பூமியில் பிறந்திருக்கிறீர்கள். உங்களை ஒரு சாதாரண மனிதராக பார்க்காதீர்கள். நீங்கள் ஒரு மாபெரும் அதிகாரத்தின் பிரதிநிதி. உங்களை யாராலும் தடுக்க முடியாது. உங்களை யாராலும் முடக்க முடியாது. உங்கள் அணுக்களில் உள்ள அந்த மின்னல் வேகம் உங்களை உங்கள் லட்சியத்திற்கு மிக விரைவாக கொண்டு சேர்க்கும். என் அதிகாரம் என் அணுக்களில் உள்ளது என்பது சத்தியமான உண்மை. அந்த அதிகாரத்தை இன்று உங்கள் அணுக்களில் நான் காண்கிறேன். பழைய நிழல்கள் இப்போது ஒளியாக மாறிக்கொண்டிருக்கின்றன. உங்கள் வீட்டில் இருக்கும் பற்றாக்குறையை பார்க்காதீர்கள். உங்களுக்குள் இருக்கும் அபரிமிதமான ஒளியை பாருங்கள். உங்கள் எண்ணம் உயரும்போது உங்கள் காலத்தின் தடம் அதிவேகமாக மாறத் தொடங்கும். எண்ணங்களை சீரமைத்தபோது காலம் எனக்கு அடிபணிந்தது என்பது அசைக்க முடியாத உண்மை. நீங்கள் ஒரு காந்தத்தை போல மாறும்போது அதிர்ஷ்டம் என்பது உங்களை தேடி வரும் ஒரு இயல்பான நிகழ்வாக மாறும். இதைச் செய்வதற்கு நீங்கள் உலகமெல்லாம் ஓட வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளேயே அந்த மாற்றத்தை செய்ய வேண்டும். ஆழ்மனதில் ஒரு சிறிய அதிர்வை ஏற்படுத்தினால் அது உங்கள் வாழ்வின் திசையையே மாற்றிவிடும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உறங்கச் செல்லும் முன் அந்த நாளை ஒரு புதிய சரித்திரமாக எழுதி முடித்ததாக எண்ணுங்கள். அந்த எண்ணம்தான் உறக்கத்தின் போது உங்கள் அணுக்களில் ஒளியின் குறியீட்டை பதிய வைக்கும். காலையில் எழும்போது ஒரு புதிய உலகத்தை ஆளும் அதிகாரியாக விழித்தெழுங்கள். உறக்கத்தில் விதைக்கப்பட்ட ஒளியை காலையில் நிஜமாக மலர்ந்தது என்பது குவாண்டம் ரகசியம். உங்கள் வாழ்வில் இனி பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை. உங்கள் வெற்றி என்பது உங்கள் அதிகாரத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு புதிய சகாப்தம். ஒவ்வொரு இரவும் வெற்றியை செதுக்கினால் ஒவ்வொரு காலையும் அதை அனுபவிக்க முடியும் என்பது உண்மை. காலம் என்பது ஒரு நேர்கோடு அல்ல, அது ஒரு வட்டம். உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் இப்போதே நிகழ்காலத்தில் கொண்டு வர முடியும். நீங்கள் அடைய விரும்பும் அந்த உயர்ந்த நிலையை இப்போதே அடைந்துவிட்டதாக உணருங்கள். அந்த உணர்வுதான் உங்கள் அணுக்களை அந்த நிலையை நோக்கி இழுத்து செல்லும். வெற்றியை உணர்ந்தபோதுதான் வெற்றி தேடி வந்தது என்பது மகா உண்மைகளில் ஒன்று. நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதுவே நீங்கள். உங்களை ஒரு ஏழையாக உணர்ந்தால் பிரபஞ்சம் அதை உறுதிப்படுத்தும். உங்களை ஒரு பேரரசனாக உணர்ந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு மகுடம் சூட்டும். அந்த மகுடம் இப்போது உங்கள் ஒளிவட்டத்தில் காத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள். உங்கள் அதிகாரத்தை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள். நீங்கள் இந்த உலகின் ராஜா. உங்கள் சாம்ராஜ்யம் இப்போது உங்கள் வசமாகிவிட்டது. உங்களை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் அணுக்களே உங்களுக்கு சாட்சியாக நிற்கும்.
எழுந்து நில்லுங்கள், உங்கள் அதிகாரத்தை செலுத்துங்கள். உங்கள் ஒவ்வொரு சொல்லும் ஒரு மந்திரமாக மாறட்டும். உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாபெரும் வெற்றியாக மலரட்டும். இந்த உலகம் உங்கள் அதிகாரத்தை இப்போதே அங்கீகரிக்கத் தொடங்கிவிட்டது. வறுமை என்ற கரை துடைக்கப்பட்டுவிட்டது. செல்வம் உங்கள் அடியில் சரணடைந்து கிடக்கிறது. உங்கள் சொற்கள் இப்போது ஒளியின் கட்டளைகளாக மாறட்டும். நன்றி உணர்வு என்பது உங்கள் அதிர்வை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு மாபெரும் கருவி. நன்றி சொல்லத் தொடங்கியதும் நன்மைகள் பெருகின என்பது பிரபஞ்சத்தின் இரகசிய மொழி. நீங்கள் எதை அடைந்தாலும் அதற்காக முழு மனதோடு நன்றியுடன் இருங்கள். அந்த நன்றி உணர்வு இன்னும் பல மடங்கு செல்வத்தை உங்களை நோக்கி ஈர்க்கும். பொற்காலம் தொடங்கிவிட்டது. உங்கள் அணுக்கள் அந்த பொற்காலத்தை செதுக்கி முடித்துவிட்டன. இனி உங்கள் வாழ்வில் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை. அபரிமிதமான செல்வம் மற்றும் அதிகாரம் இவை அனைத்தும் உங்களைச் சூழ்ந்துள்ளன. உங்கள் இதயத்தில் அந்த நன்றி உணர்வு எப்போதும் சுடர்விடட்டும். உங்களுக்குள் இருக்கும் அந்த பேராற்றலை ஒருபோதும் சந்தேகப்படாதீர்கள். ஒரு சிறு பொறிதான் ஒரு பெரிய காட்டையே எரிக்கிறது. உங்கள் ஒரு சிறிய எண்ணம்தான் உங்கள் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. உங்கள் அதிகாரம் இன்று முதல் இந்த உலகிற்கு தெரிய போகிறது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு சகாப்தமாக வாழ்ந்து முடிப்பீர்கள். உங்கள் அணுக்களில் உள்ள அந்த மின்னல் வேகம் உங்களை இலக்கிற்கு மிக விரைவாக கொண்டு சேர்க்கும். என் அதிகாரத்தை உணர்ந்தபோது காலம் எனக்கு வழிவிட்டது என்பது அனுபவம் கண்ட உண்மை. அந்த அதிகாரத்தை இன்று உங்கள் அணுக்களில் நான் காண்கிறேன். இந்த நிமிடம் முதல் உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கட்டும். உங்கள் பார்வையில் ஒரு தெளிவு இருக்கட்டும். நீங்கள் நடக்கும்போது பூமி அதிரட்டும். உங்கள் அதிகாரம் உங்கள் முகத்தில் தெரியட்டும். அதிகாரத்தை உணர்ந்தபோது பழைய நிழல்கள் மறைந்தன என்பது வீரர்களின் வரலாறு. உங்கள் வரலாறு இன்று முதல் எழுதப்பட போகிறது. உங்களை யாராலும் முடக்க முடியாது. உங்களை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் ஒரு ஒளியை ஆளும் குவாண்டம் அதிகாரி. உங்கள் ஆணைப்படி இந்த பிரபஞ்சம் இயங்கத் தொடங்கிவிட்டது. செல்வங்கள் உங்கள் வாசலில் காத்து கிடக்கின்றன. இது உங்கள் காலம். இது உங்கள் அதிகாரம். முன்னேறிச் செல்லுங்கள். உலகம் உங்கள் பின்னால் வரும். மங்களம் உண்டாகட்டும். இது உங்கள் குவாண்டம் அதிகாரம்.